இது என்ன போலீஸ் ராஜ்யமா என பாலியல் வழக்கு விசாரணையில் காவல்துறைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்வி கணைகளை சூடான கேள்விகளை வைத்துள்ளது. செல்வகுமார் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சென்னையை சேர்ந்த 28 வயது உடைய பெண் மயிலாப்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த ஏப்ரலில் புகார் மனுவை அளித்தார். ஏப்ரல் மாசம் ஒரு புகார் மனு கொடுக்கிறாங்க. மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பெண் புகார் அளித்திருக்கின்றார்கள். பாலியல் பலாத்கார வழக்கு சம்பந்தமாக. சதாசிவ வணக்கம். எனவே அந்த புகார் மனு மீது கடந்த ஏப்ரல் மாதம் புகார் அளித்த கடந்த ஏப்ரல் மாதம் ஜெயராமன் குந்திரா வணக்கம். வணக்கங்க. அப்பு காரில் டெல்லியில் பணிபுரிந்து வந்தேன். அங்கு வாலிபர் ஒருவருக்கு எனக்கும் உறவு ஏற்பட்டது. வருமானம் ஆதரவாக இருப்பதை அறிந்த அந்த வாலிபர் திருமணம் செய்து கொள்ளதாக கூறினார். திருமணம் செய்து கொள்ளாமல் அவர் உடல் ரீதியாக தொடர்பில் நான் இருந்தேன் என்பதை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார். கருவுற்றேன், கர்ப்பமாக இருக்கிறான் அந்த பெண்ணு. கருவை கலைக்க வலியுறுத்தி என் வருமானத்தில் 12 லட்சம் ரூபாயை வரை பெற்று ஏமாற்றுள்ளார். வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்வதை அறிந்து அதை தடுத்து நிறுத்தினார். யாரு நிறுத்தினேன்? அந்த பெண்ணு நிறுத்தியிருக்கா. அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறத அப்பு என்பவன. ஆத்திரம் அடைந்த அவர் தாயுடன் என் வீட்டுக்கு வந்து மிரட்டினார். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையில் புகார் அளித்தேன் என்று கூறியிருக்கிறார் நீதிமன்றத்தில். சிவகுமார் வணக்கம் சக வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இதன்படி பாலியல் வன்கொடுமை பிரிவின் கீழ் வாலிபருக்கு எதிராக மயிலாப்பூர் மகளிர் போலீசார் ஏப்ரல் 29 அந்த வழக்கு பதிவு செய்தனர். கணபதி வணக்கம். இந்த வழக்கு விசாரணை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த பெண்ணு வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இவங்க டெல்லியிலிருந்து வந்திருக்காங்க. ஒரு அப்புங்கிற ஒரு பையன் கார் டிரைவர், அவன் இந்த வேலை பண்ணியிருக்கிறான். இன்பமே எல்லா சூழலும் வாழ்க. வணக்கம் சார். இது போன்ற அநீதிக்கு எதிராக காவல் நிலையம் நடந்து கொள்ளக்கூடாது. அருமையா சொன்னீங்க. யோகி வணக்கம். யோகி வணக்கம். எனவே மனுவில் வழக்கு குற்றச்சாட்டப்பட்ட நபர் முன்ஜாமீன் கோர திட்டமிட்டு வருகின்றார் என்பது அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கு. இருப்பினும் இதுவரை என்னிடம் வாக்குமூலம் பதிவு செய்யவில்லை. போலீசார் இவ்வழக்கை டெல்லிக்கு மாற்ற முயற்சிக்கின்றனர். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை போலீசார் கைது செய்ய விடாமல் என் உயிருக்கு அவரால் அச்சுறுத்தலும் ஆபத்தும் அவர் தாயால் ஏற்படலாம் என்பதையும் நீதிமன்றத்தில் அவர் கூறியிருக்கிறார். அதுக்கு போலீஸ் அந்த நோக்கில் செயல்படுகின்றது என்று அந்த மனுவில் கூறியுள்ளார். இதுதான் நடந்தது. ஒரு நிமிஷம். இந்த வழக்கில் தான் நல்லா கொட்டு வாங்கிட்டாங்க காவல்துறை. இதில் என்ன சிக்கல்? நீதிபதி கேள்வி கேட்கிறார் ஓபன் கோர்ட்ல. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டிய சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட்டில் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். எப்ப? நேற்று மாலை 4 மணிக்கு சைதாப்பேட்டை 18வது மெட்ரோபாலியன் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் பார்த்திபன் ஆஜரானார். நீதிமன்றத்தில் 4 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆஜரானார். அப்போ அடுக்கடுக்கான கேள்விகள் அவரிடம் எழுப்பினார் நம்முடைய நீதியரசர் வேல்முருகன் அவர்கள். அவரிடம் நீதிபதி பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை ஏன் பதிவு செய்யவில்லை, பதிவு செய்வதில் என்ன சிக்கல் உங்களுக்கு உள்ளது என்று கேள்விகளை எழுப்பினார். அதற்கு மேஜிஸ்ட்ரேட் சம்மன் அனுப்பிய போதிலும் அதை போலீசார் திருப்பி விட்டனர் என்பதை பதில் அளித்தார். ஓபன் கோர்ட்ல கேள்வி கேட்டிருக்கார் நீதியரசர் வேல்முருகன். அதுக்கு அவர் இந்த பதில சொல்லியிருக்கார் மேஜிஸ்ட்ரேட் பார்த்திபன். இந்த செயல்பாட்டை போலீசார் செயல்பாட்டை கண்டித்த நீதிபதி வேல்முருகன் கூறுவது ஓபன் கோர்ட்ல பகிரங்கமாக காவல்துறைக்கு எதிராக போலீசார் தங்களின் மோசமான செயல்பாட்டை நீதிமன்றத்திற்கு உடந்தையாக்குகின்றனர். காவல்துறையின் இத்தகைய செயல் கண்டனத்துக்கு உரியது. வாக்குமூலம் பதிவு செய்ய வந்த பாதிக்கப்பட்டவரை ஏன் துன்புறுத்துகின்றீர்கள்? குற்றவாளிகளுக்கு கூட இவ்வளவு துன்புறுத்தல் இல்லை. குறிப்பிட்ட மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. நீதிபதி கூறியிருக்கின்றார். காவல்துறை இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். மன உளைச்சல் பாதிக்கப்பட்டவர்களை அருவருக்கத்தக்க வகையில் காவல்துறையினர் நடத்துகின்றனர். சட்டத்தில் கூறியுள்ளபடி
செய்ய மறுத்து தெனாவட்டாக செயல்படுகின்றனர். சட்டத்தின்படி செயல்படாமல் தாங்கள் வைத்ததான் சட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர், தமிழ்நாடு காவல்துறையினர் செயல்படுகின்றனர் என போலீசார், இது என்ன போலீஸ் ராஜ்யமா என்பதை பகிரங்கப்படுத்தியுள்ளார் நீதியரசர் வேல்முருகன். இது போன்ற செயல்பாடுகள் தொடருமேனால் ஒரு கட்டத்தில் காவல்துறையே தேவையில்லை என்ற நிலை உருவாகும். பரவலாக பெருகிவிட்ட ஊழல் தற்போது 99.9% உள்ளது. இருப்பினும் 1% தான் அதையும் வெற்றிவிட்டதால் ஊழலை சென்ற பெற்றுவிடும் நிலை உள்ளது. காவல்துறை பார்த்து ஒரு ஓப்பன் கோர்ட் ஒரு நீதியரசர் சொல்றாரு, 99.1% ஊழல் பெருகியுள்ளது. இன்னும் 1% வெற்றிவிட்டால் அதில் செண்டம் 100க்கு 100 நீங்க வாங்கிவிடுவீர்கள். எதுல? ஊழல்ல. போலீசின் இது போன்ற செயல்பாடுகளால் அரசுக்கு மட்டுமின்றி நீதிமன்றத்துக்கு மிகப்பெரிய தலைக்குடிவு ஏற்பட்டுள்ளது, தலைவலியும் ஏற்பட்டுள்ளது. அரசும் காவல்துறை ஆதரவாக இருப்பதால் துரதிருஷ்டவசம், இது போன்ற செயல்பாடு காவல்துறை பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என பகிரங்கமாக ஓப்பன் கோர்ட்ல நீதியரசர் வேல்முருகன் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து எச்சரிக்கையும் செய்திருக்கின்றார். இதையடுத்து வாக்குமூலம் பதிவிற்காக சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் முன் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டு மனுவை முடித்து வைத்தார். இதுதான் நேற்று நடந்தது. எங்க உயர்நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வு உங்கள் பார்வைக்கு வைத்து விட்டேன். அவர் நல்ல கேள்விதானே கேட்டிருக்கார் நீதிபதி வேல்முருகன் அவர்கள். இதுல என்ன தவறு இருக்குது? உண்மைதானே கேட்டிருக்கார் நீதியரசர் வேல்முருகன். கடுமையான கண்டனத்தை காவல்துறைக்கு பதிவு செய்திருக்கார். தமிழ்நாட்டில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா இல்ல போலீஸ் ராஜ்யமா? சட்டத்தின் ஆட்சியா தமிழ்நாட்டில் நடப்பது? என உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் கடுமையான கண்டனங்களை ஓப்பன் கோர்ட்ல கேட்டிருக்கார். இதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும் தமிழக அரசாங்கத்திற்கு? இது யாருக்கு பெரிய தலைக்குனிவு? நினைத்து பாருங்கள். இதெல்லாம் தேவையா? நான் கேட்பதெல்லாம் தேவையா? ஒரு நீதிபதி ஓப்பன் கோர்ட்ல இப்படி கேட்பது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவு. அப்ப எவ்வளவு மன உளைச்சல் அது பெண் இருந்திருப்பா. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நேற்று ஓப்பன் கோர்ட்ல பகிரங்கமாக வேல்முருகன் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தமிழக அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார். அதுபோல ஊழல் பெருகிவிட்டது என்பதையும் பதிவு செய்திருக்கின்றார். 99.9%, இன்னும் 1% வந்துவிட்டால் செண்டம் அடித்துவிட பார்க்கின்றீர்களா? ஊழல்ல 100% சென்றம் 100%. இந்த மாதிரி போக்கெல்லாம் இன்னைக்கு காவல்துறை செயல்படும் உண்மையா அநாகரிகத்தின், ஆணவத்தின், திமிரின் எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு செயல். நீதிமன்றத்தில் நீதிபதி அப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது இதை விட வேற என்ன வேணும்? இது தமிழக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சரிவையும் பின்னடைவும் ஏற்படுத்தியுள்ளது. நீதியரசர் வேல்முருகன் ஓப்பன் கோர்ட்ல பகிரங்கமாக மேஜிஸ்ட்ரேட்டை வர சொல்லி, குற்றவியல் நீதித்துறை நடுவரை வர சொல்லி, பார்த்திபனை வர சொல்லி ஓப்பன் கோர்ட்ல இப்படி கேட்பது தமிழக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவு. ஒரு சாமானியன் குரலாகவும் இது இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. நீதியரசர் ஓப்பன் கோர்ட்ல ரெக்கார்ட்லாம் பேசுவாரா? பேச முடியுமா? அது உயர்நீதிமன்ற நீதிபதி பேசுவாரா? நினைத்து பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்ல இதனா போலீசாரின் ராஜ்யமா என்பதை கேள்வி கேட்கின்றார். இது மாதிரி போக்கு தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றது. ஒரு பையனை அடிச்சு கொள்றானுங்க 6 காவலர்கள். அவர் கேட்பது சரியான கேள்வியா தான் இருக்குது. பொதுவான மக்கள் யோசிக்கும் விஷயம் அது இதுவல்லவா? இது மாதிரி போக்கு தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது. காவல்துறையினுடைய போக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் போலீஸ் ராஜ்யமா என்று உயர்நீதிமன்ற நீதிபதியை கேள்வி எழுப்புகின்றார் என்றால் அதை பார்த்தீங்க எவ்வளவு விஷயம் இருக்கின்றது என்பதை. நேற்று உயர்நீதிமன்றத்தில் இந்த சம்பவம் நடந்தது. அதை உங்கள் பார்வைக்கு வைத்து விடுகின்றேன். சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்ல போலீசார் ராஜ்யமா? போலீஸுடைய ஆட்சி நடக்குதா? தமிழக அரசாங்கம் எதை நோக்கி பயணிக்கின்றது என்பதை அண்டர்லைன் பண்ணி காட்டுகிற ஊழல் தலைவிரித்து ஆடுகின்றது என்பதையும் நீதியரசர் வேல்முருகன் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை ஓப்பன் கோர்ட்ல நேற்று தெரிவித்திருக்கின்றார். அற்புதமான கேள்வி கேட்கின்றார். சாமானியன் கேட்கக்கூடிய கேள்வி நீதியரசர் வேல்முருகன் தன்னுடைய கண்டன குரலை நீதிமன்றத்தில் எதிரொலித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். டாக்டர் மதுமித்ரா வணக்கம், மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? யாரா இருக்கிறீங்க அன்பு தம்பிகள்?
தமிழ்நாட்டில் நடப்பது போலீஸ் ராஜ்யமா? தமிழ்நாட்டில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா இல்ல போலீசாருடைய ஆட்சியா என்பதை நீதிபதி வேல்முருகன் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை ஓபன் கோர்ட்ல கேட்டிருக்கார், எச்சரித்து அனுப்பி இருக்கின்றார். எனவே இதுதான் நேற்று அந்த நீதிமன்றத்தை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று தான் இந்த வழக்கு நேற்று நடந்தது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு இந்த பதிவை கொண்டு வந்து விடுகின்றேன். எனவே இது தமிழக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு. என்ன தலைக்குனிவுன்னு பாத்தீங்களா, அரசாங்கத்திற்கு இது எச்சரிக்கை மணியாக நீதிபதி வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய குரலை, பிரகாஷ் வணக்கம், குரலை கண்டனத்தை ஓபன் கோர்ட்டில் தெரிவித்திருக்கின்றார். இது மிகப்பெரிய தலைக்குனிவு தமிழக அரசாங்கத்திற்கு, மறந்துவிடக்கூடாது. தன்னுடைய கண்டனத்தை மிகப்பெரிய அளவில் ஜெயராம் குந்தலம் சதாசிவம் வணக்கம், கணபதி வணக்கம், பிரகாஷ் காந்தி வணக்கம், சக்திவேல் வணக்கம். போலீஸ்ல அப்படி இருக்கிறாங்க, அதான் நீதிபதி கேட்கிறாரு. இல்ல அவர் கேட்பாரா? காவல்துறை தன்னுடைய எல்லையை மீறி அதிகாரத்தை மீறி செயல்படுகின்ற என்பதை மதுரையில் நடந்த நிகழ்வு, திருப்புவனத்தில் நடந்த நிகழ்வு, சிவகங்கையில் நடந்த நிகழ்வு, அதைத் தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில் நேற்று நீதிபதி வேல்முருகன் உயர்நீதிமன்றத்திலே ஓபன் கோர்ட்ல கேட்கிறாருன்னா காரணம் என்ன? இவங்களோட செயல்பாடு சரியில்லை, அதை நீதிமன்றம் கண்டிக்கின்றது. நீதிமன்றத்துக்கு சட்டத்தின் ஆட்சி தெரியும், போலீசுடைய ஆட்சி தெரியும், போலீசுடைய அத்துமீறல்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதை தான் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். நியாயமா தான் நீதியரசர் வேல்முருகன் கேட்டிருக்கின்றார். அது என்ன ஐயா, 100% அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தானே. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற போலீஸின் ராஜ்யமா? இதை விட வேற என்ன? ஒரு சாப்பாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு ஒரு பதத்தை, ஒரு மருந்து பண்ணி வணக்கம், ஒரு பதத்தை எடுத்து அந்த சாப்பாட்டை வெந்துதான் வேகலையான்னு பார்த்தா தெரிந்து விடும். ஆறுமுக மாலை வணக்கம் அண்ணா. அண்ணா திமுக மாடல் ஆட்சி விரட்டணும், ஐயாவும் அண்ணனும் ஒன்னா சேர்றாங்க, அண்ணன் சர்வதிகார ஆட்சி நடக்குது, அண்ணன் திராவிட விரட்டி விட்டு ஆட்சிக்கு 10.5%. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? அருள்முருகம் விரட்டி எடுத்து 10.5 ஏதோ ஒதுக்கிட்டு பெறணும். மருதுபாண்டியன் மாலை வணக்கம், மாலை வணக்கம் மருதுபாண்டியன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருதுபாண்டியன் நான் பார்க்கறேன், ரொம்ப சந்தோஷம். மருதுபாண்டியனுக்கு, தம்பி மருதுபாண்டியனுக்கு ஆறுமுகத்துக்கு நன்றிகள். எல்லாம் திராவிட சூழ்ச்சிப்பா. அண்ணனும் ஐயாவும் ஒன்னா சேரலினா மிகப்பெரிய பின்னடைவை நாம் சந்திக்க வேண்டி வரும். பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைக்கும் வேலையை செய்து வருகின்றார்கள். தொடர்ந்து அதனுடைய போக்கு, அதனுடைய திசையை பார்த்தால் இப்போதைய நிலையில் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேருவதாக எனக்கு தெரியவில்லை. நான் அறிந்தவரை சேர்ந்தால் மட்டுமே, லட்சுமிபதி தங்கவேல் வணக்கம், சேர்ந்தால் மட்டுமே வன்னியர்களுக்கு 10.5%, வன்னியர்களுடைய அனைத்து அங்கீகாரம் கிடைக்கப்படும். சேரவில்லை என்றால் இது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகின்றது. ஐயா ஒரு பக்கம், சின்னையா ஒரு பக்கம் கூட்டணிக்கு சென்று விட்டால், நான் தான் பதிவில் போட்டிருக்க பாருங்க, வாக்களிக்க மாட்டேன். 2 பேரும் ஒன்னா இருந்தாதான். தனித்தனியா பிரிஞ்சா சத்தியமா சொல்றேன், எந்த கூட்டணிக்கு போனாலும் நான் வாக்கு போட, எலெக்ஷன் ஓட்டே போட மாட்டேன். இது வன்னியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை, சறுக்களை ஏற்படுத்தும். இவர்களுடைய பிரிவினை இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு. இருவரும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே எந்த விஷயத்தையும் நம்மளால் முன்னெடுக்க முடியும். இருவரும் ஒன்றாக இல்லை என்றால் நாம் அனைவரும் அட்ரஸையும் முகவரியும் தொலைத்துவிடும். அவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ நலம் அண்ணா, நன்றி மருந்துபடுகிறேன். அதே போல ஐயாவும் ஒன்றாக வேண்டியது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை. தொடர்ந்து பேசினீங்க, நான் நல்லா இருக்கிறேன்பா. தொடர்ந்து இதை பேசி வருகின்றேன். யாரும் செவி கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு வருத்தமா இருக்குது, வெளியில தலை காட்ட முடியல, வேதனையா இருக்குது. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருவரும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே சாத்தியம். இல்லை என்றால் மிகப்பெரிய பின்னடைவை வன்னியர் சமுதாயம் சந்திக்கும். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் சந்திக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். போற போக்க பார்த்தா அருள கட்சியிலிருந்து நீக்கியாச்சு, ரைட்டு, அது முடிஞ்சு போச்சு, ரைட்டு. ஐயா தொடர்வான்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு போய் அவருடைய கொறடா பதவியை பிடுங்க மனு அளித்து வந்திருக்கின்றார்கள். இது இணைவதற்கு சாத்தியமா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியமாக இப்போதைய நிலையில் அது சாத்தியமில்லை. ஐயாவும் சின்னையாவும் மனசு வைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது நமக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகின்றது. நமக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சறுக்களை ஏற்படுத்த போகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது.
நாம் அனைவருமே மறந்துவிடக்கூடாது. எங்க போனாலும் இதை தான் கேட்கிறாங்க. ஐயா இல்லாமல் சின்னையா இல்ல, சின்னையா இல்லாமல் ஐயா இல்ல. அவர் எந்த சக்தி தடுக்குதா தெரியல, ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மிகப்பெரிய பின்னடைவில் நாம் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ரொம்ப வருத்தமா இருக்குது இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது. ஒருத்தர் நீக்கிறார், ஒருத்தர் தொடர்வார் என்கின்றார், இன்னொரு புதிய பதவி தருகின்றார். ரைட், அது அப்படி போனா கூட ஒரு படி மேலே போய் இன்னைக்கு சபாநாயகரிடம் மனு கொடுத்து அருள் ராமதாஸ் அவர்களை அரசு கொரோனா பதவியில் நீக்கிவிட்டு வேற ஒருவர் தர வேண்டும் என்பது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் நம்முடைய வன்னியர் சமுதாயம் மிகப்பெரிய சறுக்களை சந்தித்து வருகின்றது. இருவரும் இணைந்த கைகளால் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். இருவரும் ஒன்றாக இருந்த போதே நம்மளால் வெற்றி பெற முடியல. இப்ப இருவரும் இரண்டாக பிரிந்து விட்டால் வெற்றி என்பது எட்டாக்கனி ஆகிவிடும். அதை மறந்துவிடக்கூடாது. வருத்தமா இருக்குது. சோசியல் மீடியாவில் தலை காட்ட முடியல, பப்ளிக்ல தலை காட்ட முடியல. என்ன யாரு கண்ணுப்படுத்த தெரியல. என்னன்னு பேசுறது, எப்படி பேச முடியல. இது எல்லாம் மீறி போயிருச்சு நான் நினைக்கிறேன். சத்தியமா இது எல்லாம் மீறி ஒரு லிமிட்டுக்கு மேல போயிருச்சு. எனவே இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைவதற்கு சாத்தியம் இல்லை என்பது எனக்கு தோன்றுறது. இப்போதைய நிலவரப்படி இணைந்து விடுவார்கள் என்று சத்தியமா நான் நினைச்சேன். இவர்கள் போற திசையும் போகின்ற போக்கையும் பார்த்தால் இருவரும் ஒன்றாக இணைய மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். இது யாரோ சூழ்ச்சி நயவஞ்சகர்கள் கூட்டம் பின்தொடர்ந்து நமக்கு எதிராக சதிரி வலையை பின்னி நமக்கு எதிராக செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்றது என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. வேற திருட்டு திராவிட கும்பல் தான் என்பதை பரவலாக பொதுமக்கள் இதை பேசி வருகின்றார்கள். வேதனையான ஒரு சம்பவமாக நான் பார்க்கின்றேன் இந்த நிகழ்வை. எனவே நீங்களா இதை எப்படி கடந்து போறீங்கன்னு எனக்கு தெரியல. வருத்தமா இருக்குது. எப்பவுமே வன்னியர்கள் இந்த நிலையில் தான் நாம் வாழ வேண்டுமா? எடுத்து பாருங்கள். இந்த சமுதாய ஊமை ஜனங்கள் என்று ஐயா கொடுக்கின்றார் அடிக்கடி. ஊமை ஜனங்களுக்கு ஐயாலாம் கொடுக்கும் தண்டனை இதுதானா? பாவப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை இதுதானா ஐயா? இரு ஐயாக்களையும் பார்த்து நான் கேட்கின்றேன். வேதனையுடன் இந்த பதிவை செய்கின்றேன், வருத்தத்துடன் இந்த பதிவை செய்கின்றேன். உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா நான் பல நாள் இந்த கதையை சொல்லியிருக்கேன். 5 பசுமாடுகள் ஒன்றாக இருந்து ஒரு சிங்கத்தை எதிர்த்தது போது எதிர்க்கலாம். இல்லை என்றால் இடையில் உள்ள குள்ளநரிகள் சூழ்ச்சி செய்து 5 பசுமாட்டுகளை பிரித்து அந்த சிங்கம் 5 பசுமாட்டுகளை தனித்தனியாக வேட்டையாடி கொன்று சாப்பிட்டு விடும் போல நம்மளுடைய கதை இருக்கின்றது. இதில் யார் குள்ளநரி, யார் சிங்கம், யார் பசுமாடு? பசுமாடு நாம்பல். நினைவில் வச்சுங்க. சிங்கத்தை எதிர்க்கனா 4 பேர் ஒன்னாக இருந்தால் சிங்கத்தை குள்ளநரி யாரு? உங்கள் பார்வைக்கு உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். என்னுடைய அறிவு கட்டியவரை நான் சொல்லுகின்றேன். இது 100% இதான் நடக்குது. இப்போ இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்குது எனக்கு. எப்படி பேசுறது எனக்கு தெரியல. இந்த நிலையை பார்த்தா நிச்சயமாக இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைய மாட்டார்கள் என்பது இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் இருந்துட்டு தான் போராட கொரோனாவா இதுல என்ன போறது? ஒரு 9 மாசத்துல சட்டமன்ற எலெக்ஷன் வருது. அவர் யார்? அருள் நம்ம அருள் தானே இருந்துட்டு போற விட வேண்டியது. அதுக்கே மனு கொடுத்தா அவர் பதவியில நீக்க சொல்லி கோரிக்கை கொடுக்கணும். இருக்க வன்னியர்களுடைய நிலை இந்த மாதிரி இவர்களுடன் நடக்கும் தகராறு நமக்கு, இந்த சமுதாயத்திற்கு, வன்னியர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே மிக கனத்த இதயத்துடன் வேதனையுடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். இன்னைக்கு நான் பேச வந்த சப்ஜெக்டை வேற நீங்க கேள்வி கேட்டதுனா இதுக்குள்ள வேண்டாம். தமிழ்நாட்டில் நடப்பது போலீஸ் ராஜ்யமா? நீதிபதிகள் கடுமையான கண்டனங்கள் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா அல்லது போலீஸின் ராஜ்யமா என்பது என்ன அற்புதமான கேள்வி. நாம இதுக்குள்ளார போறதுக்காட்டு நமக்கு நடைபெற நிகழ்வுல தம்பிகள் கேள்வி கேட்டதுனா அது உள்ளார வர மாதிரி ஆயிடுச்சு. எனவே ஒரு வேதனையான இந்த மருத்துவர் ஐயா சின்னையா இருவருக்கும் நடைபெறும் இந்த சண்டை இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சறுக்களை நிச்சயமாக ஏற்படுத்த போகின்றது. இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே அடுத்தடுத்து எல்லா விஷயங்களும் சாத்தியம். இல்லை என்றால் நம்ம உடைய அனைத்து உரிமைகளையும் நாம் இழந்து விடுவோம். தேர்தலில் நிச்சயமாக
இவர்கள் ஒன்றாக இருந்த போதே வெற்றி பெற முடியவில்லை. இவர்கள் இருவரும் தனியாக சிவனும் சக்தியும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே சாத்தியம். அது மூவில வர மாதிரி. இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திக்க இருக்கின்றோம். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். இது அதிகாரி என்ன காரணத்தில் குள்ள நடிகள் பண்ண தந்திர வேலையா என்ன யாரு கண்டுபட்டுதா தெரியல. இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சரிவை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்பவுமே நம்ம உண்மையை பற்றி பேசுவோம். இருவரும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே இந்த சமுதாயம் தலைக்கும். இருபெரும் தலைகள், இரு தலைகள் தனித்தனியாக பிரிந்து விட்டால் மிகப்பெரிய பின்னடைவை நாம் சந்திக்க இருக்கின்றோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நேரலில் இணைந்துள்ள அத்தனை தம்பிமார்களுக்கும் சத்திரியன் ரவி வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சத்திரியன் ரவிலாம் கூட முடிவுக்கு வந்திருப்பேன். நான் சத்தியமா இளைஞரான பார்த்தா இன்னைக்கு அது மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. வேதனையாக பார்க்கின்றேன். எனவே திமுக தான் நம்மளுடைய முதல் எதிரி, வன்னியர்களுக்கான முதல் எதிரி திமுக. அதில் யாராவது கூட்டணி வைத்தால் நிச்சயமா நான் வாக்களிக்க போவதில்லை. இவர்கள் இருவர் யாரோ ஒருவர் வைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இப்படி பல ஓட்டுகள் சிதறும். ஓட்டுகள் சிதறும் போது ஈஸியாக திமுக வெற்றி பெற்றுவிடும். எனவே இது நமக்கு தான் மிகப்பெரிய சரிவு. நாம யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவர்கள் ஆட்சி வருது, நம்ம உள்ள பிரிவினை ஏற்படுத்தி அவர் ஈஸியாக வென்று விடுவார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை சொல்லி இந்த நேரம் நிறைவு செய்கின்றேன். அடிக்கடி என்னால் இது மாதிரிலாம் இனிமேல் பேச முடியல. பழைய மாதிரிலாம் காரணம் என்னன்னா வருத்தமா இருக்குது, துக்கமா இருக்குது, துயரமா இருக்குது. இரு ஐயாக்களுக்கிடையே நடைபெறும் பிரச்சனை பார்க்கும்போது நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரித்து தான் போகின்றதே தவிர அதை சரிசமன் பேச்சுவார்த்தை நடத்தி இருவரும் ஒன்றாக இணைவதற்கு எந்த விதமான முன்னெடுப்பும் யாரும் எடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. எடுத்தாலும் அவர்கள் ஒத்து வருவதாகவும் தெரியவில்லை. முனியன் PM வணக்கம். எனவே இந்த பிரச்சனை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பிரச்சனை என்னைக்கு சால்வ் ஆகுதோ, இருவரும் என்னைக்கு ஒன்றாக இணைகின்றார்களோ அன்னைக்குதான் நமக்கு எல்லாம் தீபாவளி, பொங்கல், வருஷ பிறப்பு எல்லாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இதுக்கு மேல இதை பேசினா நமக்கு நல்லா இருக்காது. நாமளே சேர்த்தடிச்சு சேர்த்து எடுத்து மூஞ்சில் அடிச்சு கூடாது என்பது என்னுடைய எண்ணம். அதனால அடிக்கடி இனிமேல் நேரலையெல்லாம் நான் வரமாட்டேன். இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தால் பேசுவதற்கு நன்றாக இருக்கும். இல்லை என்றால் வருத்தமாக தான் இருக்கிற மாதிரி பொதுவான விஷயத்தை எடுத்து பேசிட்டு தான் இருக்க முடியும். இவருக்கு ஆதரவா பதிவு போட்டாலோ அல்ல அவருக்கு ஆதரவா போட்டாலோ அல்ல இவருக்கு எதிராகவோ அல்ல அவருக்கு எதிராக போட்டா அது நாமளே அசிங்கப்படுத்தி கொள்வதற்கு சமம். இது நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன். எனவே இருவரும் ஒன்றாக இணைய வேண்டும். எல்லா வல்ல ஈசனை எம்பெருமானை வேண்டிக் கொள்வோம். இல்லை என்றால் இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சர்க்கிள் என்பதை சொல்லி நேரடி நிறைவு செய்ய நன்றி. வணக்க சொந்தங்களே. தொடர்ந்து என்னோட நேரலைக்கு ஆதரவு அளித்தோம் என் உயிரினு மேலான பாட்டாளிகளுக்கு, என் உயிரின் மேலான வண்டிக சொந்தங்களுக்கு, அத்தனை நல்லுள்ளங்களை இதயபூர்வமாக நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு நல்ல நேரலை சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய இனி இரவணுக்கள்.